ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மை ஸ்மால் ஹோம் டைரி. அப்போ இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது பூசணிக்காய் கூட்டு. அதுக்காக நான் இங்கே பூசணிக்காய் எடுத்து க்ளீன் பண்ண போகிறேன். ரொம்ப ஈஸியாகவும் இருக்கும், அதே நேரத்தில் டேஸ்டியாகவும் இருக்கும். வாங்க அது அப்படிங்கிறத பார்க்கலாம். அதே மாதிரி எத்தனை பேர் உங்களில் டு-டூ லிஸ்ட்டு போட்டு ஒர்க் பண்ணக்கூடிய ஆளுங்க? நானும் டு-டூ லிஸ்ட் போட்டு ஒர்க் பண்ணக்கூடிய ஒரு ஆள் தான். அதனால தான் கேட்டேன். பிகாஸ் நான் டு-டூ லிஸ்ட்டு போட்டு ஒர்க் பண்ணுறது அப்படின்னா என்னோடய டு-டூ லிஸ்ட்டு பக்காவாக இருக்கும். ஆனால் அதில் இருக்கக்கூடிய ஒர்க்கு தான் எனக்கு 1 or 2 டேஸ்க்கு போயிடுது. அதாவது இன்றைக்கி மாப் போட்டு அயனிங்கும் பண்ணிடணும்னு நினப்பேன். பட் மாப்பிங் மட்டும்தான் நடக்கும், அயனிங் செகண்ட் டேக்கு போயிடும். ஸோ டு-டூ லிஸ்ட்டு எழுதுறது முக்கியம் இல்லை, அதை வந்து கரெக்டாக பண்ணி போகணும். அது கொஞ்சம் எனக்கு லேசியான ஒரு விஷயமா இருந்தது. இப்போ நான் அதை மாற்றிக்கிட்டேன். நான் பண்ண முதல் விஷயம், எல்லா வேலைகளும் இந்தந்த டைமிங்குள்ளே பண்ணி முடிக்கணும் அப்படிங்கிற டைமிங்கையும் அது கூட சேர்த்து எழுதிக்கிட்டேன். அதனால் எனக்கு இந்த பண்ணி போகிறது கொஞ்சம் ஈஸியாகவே இருக்குது. அட் த சேம் டைம் அதை பண்ணி நம்ம டு-டூ லிஸ்ட்டு படி ஒர்க் பண்ணும்போது நம்ம ஓகே திரும்பி பார்க்கும்போது இத்தனை காரியங்கள் பண்ணியிருக்கோம் அப்படிங்கிற ஒரு சாட்டிஸ்ஃபைடே வந்து நமக்கு ஒரு செல்ஃப் மோட்டிவேஷன், தட்ஸ் அ செல்ஃப் பூஸ்ட். ஓகே பரவாயில்ல, நம்மளாலே முடியும், நம்ம இவ்வளோ பண்ணியிருக்கோம் அப்படிங்கிற ஒரு எண்ணமே வந்து நமக்கு வந்து ஒரு பெரிய ஒரு விஷயம் இல்லையா? நான் கொஞ்சம் லேசியான ஆள். டு-டூ லிஸ்ட் பக்காவாக போட்டுருவேன், பட் பண்ணுறதுல வந்து கோட்டை விட்டுருவேன். பண்ணுவேன், அதில் ஏதாவது ஒரு ஒர்க்கு 1 2 3 ஒர்க்கு விட்டுருவேன். பட் சின்ன சின்ன வேலைகளாக தான் இருக்கும், பட் அதவே வந்து நான் கோட்டை விட்டுருவேன். ஸோ அதனால் இப்போ வந்து திருத்தின ஒரு விஷயம் என்னென்னு சொன்னால், அதுக்கு ஒரு டைமிங் ஃபிக்ஸ் பண்ணிவிட்டு இந்த டைமிங்குள்ளே இந்த வேலையில் முடிக்கணும், இதுக்குள்ளே இதை முடிக்கணும் அப்படிங்கிறதுல வந்து மாற்றங்கள் கொண்டு வந்ததுனால ஓகே நமக்கு பண்ணி முடிச்சுட்டு அந்த டு-டூ லிஸ்ட் எடுத்து ஓப்பன் பண்ணி பார்த்தா எல்லாம் டிக் போட்டிருப்போம். ஓகே இதை பண்ணியிருக்கோம். ஸோ அதுவே வந்து மனசுக்கு பயங்கரமான ஒரு என்ன சொல்கிறது, சாட்டிஸ்ஃபைடாக இருக்குது, ஹாப்பியாக இருக்குது, ஒரு பூஸ்டப்பாக இருக்குது. ஸோ அதனால் வந்து டு-டூ லிஸ்ட்டு போட்டு பண்ணும்போது அது கூட டைமையும் சேர்ந்தே எழுதி வச்சுருக்கேன். உங்களில் எத்தனை பேர் இப்படி இருக்கீங்க? டு-டூ லிஸ்ட்டு போட்டு அப்படி பண்ணக்கூடிய ஆளுங்க எத்தனை பேர் இருக்கீங்க? ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நம்ம இப்போ இதை மத்தனை பூசணிக்காவெல்லாம் க்ளீன் பண்ணி கழுகி எடுத்து வச்சாச்சு. இனி நமக்கு இதை சின்ன சின்னதாக கட் பண்ணிக்கலாம். ஓகே, இப்போ நம்ம இதை கட் பண்ணிவிட்டு நம்ம இதை வந்து கோகோனட் ஆயிலில் தான் பண்ண போகிறோம். மேக்ஸிமம் நான் இங்கே வந்து கோகோனட் ஆயில் தான் அதிகம் யூஸ் பண்ணுவோம். நீங்கள் இந்த ஒரு கூட்டு பண்ணும்போது கோகோனட் ஆயிலில் பண்ண பாருங்கள், டேஸ்டியாக இருக்கும். பிகாஸ் வந்து பொதுவாக கேரளாவில் வந்து கோகோனட் ஆயில் தான் அதிகம் யூஸ் பண்ணுவாங்க. சில கறிகளுக்கு வந்து நமக்கு நல்லெண்ணெய் யூஸ் பண்ணுறது உண்டு. தீயலெல்லாம் பண்ணும்போது நான் இங்கே நல்லெண்ணெய் தான் எனக்கு யூஸ் பண்ணிக்கிடுவேன். மாதிரி நீங்கள் இந்த ஒரு கூட்டு பண்ணும்போது மேக்ஸிமம் முடிஞ்சால் கோகோனட் ஆயிலில் பண்ணி பாருங்கள், அது கொஞ்சம் டேஸ்டியாகவே இருக்கும். இது வந்து நமக்கு ஒரு கிழங்கு தோரன் மாதிரி தான் எடுப்போம். ரொம்ப குழகுடன் ஆயிராமல் ஒரு கிழங்கு பருவத்தில் தான் பண்ண போகிறோம். ஓகே, நம்ம இதெல்லாம் கட் பண்ணி வச்சாச்சு. இனி அடுப்பில் ஒரு பேன் வச்சு சூடானோடனே எண்ணெய் அதில் ஊற்றி, எண்ணெய் சூடான உடனே அதில் கடுகு, கறிவேப்பிலை, வற்றல் மிளகு இதெல்லாம் போட்டு ஃப்ரை பண்ணுவோம். அது ஃப்ரை ஆனதுக்கப்புறமா நம்ம கட் பண்ணி வச்சுருக்கக்கூடிய இந்த பீஸுகளையும் போட்டு நல்லா ஒன்று இலக்கி கொடுப்போம். மஞ்சள் பொடியும் போட்டுக்கோங்க இந்த டைமிங்கில். அவ்வளோதான், கடுகு போட்டாச்சு. இதில் தண்ணி வைக்கிறது வந்து தண்ணி முங்குற மாதிரி வைக்கக்கூடாது, தண்ணி தொளிச்சு தான் விடணும். நிறைய தண்ணி ஊற்றிடக்கூடாது. ஃபஸ்ட் டைம் கொஞ்சம் தெளித்து வச்சு அடைச்சி வச்சு பாருங்கள். அதில் பாயில்டாக ஆகலை அப்படின்னா ரெண்டாவது ஓப்பன் பண்ணிவிட்டு கொஞ்சம் கூட தண்ணி தெளித்து விட்டுக்கோங்க. நீங்கள் ரொம்ப கவனமாக வேக வைக்கணும். இது டக்குன்னு வெந்துடும், டக்குன்னு மசிஞ்சிடும், மெல்ட் ஆகிடும். அதனால் ஒரு மெல்ட்டிங் பொசிஷனுக்கு போயிடும். அப்படியே அந்த மாதிரி போகாத அளவுக்கு நீங்கள் பார்த்து பண்ணணும் அதை. ஸோ அதனால் தண்ணி தெளித்து தான் வைக்கிறீங்க, பார்த்து பண்ணுங்கள்.
உப்பை வந்து நான் ஃபஸ்ட் டைம் இது போடலை. ஏன்னா ஃபஸ்ட் டைம் நம்ம வந்து இப்போ இலக்கி விட்டுட்டு ஃபஸ்ட் டைம் அடைச்சி வைப்போம்ல 5 நிமிஷம், ஒரு 3 to 4 மினிட்ஸ் நம்ம வந்து தண்ணி தெளித்து அடைச்சி வைப்போம். அப்படி பண்ணும்போது நீங்கள் உப்பு போட்டுறாதீங்க. அப்படி உப்பு போட்டுட்டீங்க அப்படின்னா இந்த வந்து அந்த சின்ன வெங்காயம் வந்து கரிஞ்சு போயிடும். கரிஞ்சிருச்சுன்னா ஒரு கசப்பு தட்டும். அந்த கசப்பு தட்டக்கூடாதுங்கிறதுனால தான் நம்ம செகண்டு ஒன்று பாயில்டு ஆனதுக்கப்புறமா கடைசியாக போட்டுக்கிட்டாலும் பரவாயில்ல, இல்லை நம்ம அது உடனே தேங்காய் அரைப்பு சேர்ப்போம் அப்போ போட்டுக்கிட்டாலும் பரவாயில்ல, இல்லை நம்ம ரெண்டாவது இந்த உள்ளியெல்லாம் ஒன்று வழங்கி வந்ததுக்கப்புறமா போட்டுக்கிட்டாலும் பரவாயில்ல. பட் ஃபஸ்ட் டைம் இப்போ அடைச்சி வைக்கும்போது போட்டுறாதீங்க, ஏன்னா கரிஞ்சு போக சான்சஸ் அதிகமாக இருக்குது. ஓகே, இனி நம்ம அதெல்லாம் ஒன்று அடைச்சி வச்சிடலாம். தண்ணி பிரத்யேகிச்சு நீங்கள் நோட் பண்ணிக்கோங்க. முங்கிடக்கூடாது, நிறைய தண்ணி ஆகிடக்கூடாது. தெளித்து விடுற அளவுக்கு எனக்கு இந்த கரண்டி வந்து என்னோடய அளவு. தெளித்து விடுற 2-3 டீஸ்பூனுக்குள்ள தண்ணி தான் அந்த கரண்டியில் இருக்கும். ஸோ அதனால் என்னோடய அளவு நீங்கள் வந்து தெளித்து விட்டுக்கோங்க. ஒரு 3-4 மினிட்ஸ் லோ ஃப்ளேமில் வச்சதுக்கப்புறம் எடுத்து பார்ப்போம். ஓகே, இது ஹாஃப் பாயில் தான் ஆயிருக்குன்னு தோணுது, ஃபுல்லாக ஆகலை. ஓகே, ஒன்று டெஸ்ட் பண்ணி பார்த்துடலாம். எஸ், ஹாஃப் பாயில் தான் ஆயிருக்குது. ஸோ ஒன்று கூட நம்ம அதில் தண்ணி ஊற்றிக்கலாம். ஆல்மோஸ்ட் உள்ளி வந்து நல்லா வழங்கிருச்சு. அப்போ இது கூட நமக்கு இப்போ இந்த டைம் உப்பையும் போட்டுக்கலாம். உங்களுக்கு ஃபஸ்ட் டைமே வந்து கரெக்டாக ஆகிடுச்சு அப்படின்னு சொன்னால் நீங்கள் அப்படியே விட்டுருங்க. எனக்கு வந்து இதில் ஆகலை, அதனால் ஒன்று கூட தண்ணி ஊற்றி உப்பு போட்டு நான் வேக வைக்கிறேன். இனி இது அடைச்சி வைப்போம். இது ஒரு 2-3 மினிட்ஸோ 3-4 மினிட்ஸோ இருக்கட்டும். ஆல்ரெடி பாயில்டு ஆகிருக்குது. ஒரு 2-3 மினிட்ஸ் போதுமானது. அதுக்கு இது இது ரெடி ஆகிக்கிட்டு இருக்கட்டும். அந்த டைமிங்கில் நம்ம கோகோனட்டு, பச்சை மிளகு, பிஞ்ச் ஆஃப் சின்ன ஜீரகம் இதை எடுத்து தண்ணி இல்லாமல் ஒன்று கிரைண்ட் பண்ணிக்கிடலாம். காரம் உங்களுக்கு அனுசரித்து இப்போ நீங்கள் போட்டுக்கிறணும். இந்த தேங்காய் அரைப்பு சேர்க்குறோம் பார்த்தீங்களா, இந்த நேரத்தில் நீங்கள் பச்சை மிளகு எப்படிங்கிறத சேர்த்து போட்டுக்கோங்க. நிறைய காரம் சாப்பிட்ற ஆளுகளாக இருந்ததுன்னா நீங்கள் உங்களுக்கு 1-2 எக்ஸ்ட்ரா நீங்கள் போட்டுக்கலாம். இந்த டைமிங்கில் போட்டுக்கணும். இல்லை அப்படின்னா நான் வந்து ஒன்று தான் போட்டேன், அதிகம் சேர்க்குறது கிடையாது. காரம் பார்த்திங்களா, தண்ணி இல்லாமல் நம்ம ஜஸ்ட் ஒன்று கிரைண்ட் பண்ணி எடுத்துருக்கோம். இப்போ அதுவும் ரெடியாக இருக்கும். இனி நமக்கு இந்த அரைப்பு அதில் போட்டு சேர்த்துட்டு ஜஸ்ட் ஒன்று கிளறி விட்டுடலாம். ஃபைனலாக இதை போட்டு கிளறி விட்டதுக்கப்புறமா 1 டீஸ்பூன் கோகோனட் ஆயில் ஒழிச்சுக்கோங்க. அது ரொம்பவே டேஸ்டியாக இருக்கும். இது வந்து ரொம்ப கிளறிடாதீங்க, உடஞ்சி போயிடும். பார்த்திங்களா, இது ஒரு கிழங்கு பருவத்தில் தான் இருக்கணும், உடையாமல் பார்த்துக்கோங்க. அவ்வளோதான். ஸோ சிம்பிள், ரொம்ப ஈஸியாக இருக்கும், டேஸ்டியாக இருக்கும். நீங்கள் பண்ணி பாருங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி, லைக் பண்ணி, ஷேர் பண்ணி, கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ் வாட்சிங் திஸ் வீடியோ.